ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சுட்டி பேசுகிறேன். ஏன் 2-3 நாள் நான் வீடியோ போடனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கேன். நான் அதை அப்புறம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா ஃப்ளாட் வீடை பற்றி. கேரா விலை குறைவான சேவா கொடுக்குற வீடை பற்றி. தர வீடாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ளாட் வீடாக இருந்தாலும் சரி. ஓகே, வாங்குறதுக்காக ஓகே. எனக்கு தெரிஞ்ச நார்மலாக நான் 2-3 வீடு பட்டிருக்கேன். என்னோடய சொந்தக்காரங்க பட்டிருக்காங்க. ஓகேவா, இது எல்லாத்துக்கும் சில வீட்டில் இருக்கும், சில வீட்டில் இருக்காது. ஓகே, இந்த விலை குறைவான வீட்டில் தான் மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னு சொன்னாங்க. விலை இப்போ சும்மா ஒரு சேவா வீடு 800 அள்ளி இல்லை 700 அள்ளி கூட சேவா இருந்தால் பரவாயில்ல. எவனாவது 100 அள்ளி 200 அள்ளி அந்த மாதிரி கொடுக்குறதுனால ஏதோ ஒரு பெரிய உருக்குத்து இருக்க போதேனே அதிலே கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு சீனை சீனை ஃப்ளாட் கேரா. அந்த ஃப்ளாட் வந்து 1 2 3 மாடி. கேரா வந்து மொத்தம் 1லேருந்து 17 பிளாக். 1லேருந்து 17 பிளாக். அதுக்கு ஒரு பிளாக் வந்து கேரா பிளாக் 1லேருந்து 17 பிளாக். அந்த 17 பிளாக்ல எனக்கு தெரிஞ்சு 15வது பிளாக்கு 3வது மாடி 8ஆம் நம்பர் வீடு. 8 நம்பரு கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே, 3வது மாடி 8ஆம் நம்பர் வீடு. ஓகே, அப்போ என்னன்னா வந்து இந்த சீனை வந்து வீட்டை வந்து சேவைக்கு போடுறான். எவ்வளோ 150 வீடு வந்து பல பேர் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் வாங்கினது சேவைக்கு வந்ததில்லை. இப்போ இந்த வீடு அவன் விற்கவும் செஞ்சுருக்கான், சேவை போட்டிருக்கான். நம்மள மாதிரி தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, வீடு எவ்வளோ குறைவா சீப்பாக கிடைக்குதோ டிபாசிட் காசு கூட அவன் வேணாம்னு சொல்லிட்டானா பார்த்துக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சீப்பாக நம்மள மாதிரி தமிழ்நாடு சரி, நம்மள தமிழ்நாடுலாம் சொல்ல எல்லா வகையான ஆளும் சரி வேலை குறைவாக கிடச்சாலே முந்திக்கு தான் பார்ப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு குடும்பம் கிரா ஒரு பையனும் ஒரு பிள்ளையும் கிரா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் தெரிஞ்சு. அந்த பையனுக்கு ஒரு 20 வயசு, அந்த பிள்ளைக்கு ஒரு மேபி 19 இல்லை 18 இருக்கும். ஓகே, இப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த பிள்ளை மாதமாக இருக்குது, 1 மாதம். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வீடு வந்து இருக்காங்க. பையன் வந்து செக்யூரிட்டி வேலை செய்கிறான், பிள்ளை வந்து வேலை செய்யலை. ஏன்னா பிள்ளைக்கு 1 மாதம் தான் இருக்குது, மாதமாகி. இப்போ என்ன நடந்துக்குன்னா வந்து இந்த வீடு வந்து வாங்கிடுச்சு, வாங்கிட்டாங்க. ஓகே, இந்த வீடு வந்து வாங்கினதில்ல கேட்டால் முதல் நாளைக்கு இந்த விஷயம் தெரியாது. வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இந்த விஷயம் தெரியல. இப்போ 2வது நாள் என்னன்னா வந்து இந்த சமைக்கும் போது கேரா சமைச்சி வச்சுருக்கோம். நான் இந்த நேரத்தில் வெளியே போய்ட்டு கேரா அவங்க பூசினாலும் போய்ட்டு கோயிலில் போய்ட்டு ஃபோட்டோ அர்ச்சனை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பொது வீடு வாங்கலாம் ஃபோட்டோலாம் வாங்கி கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணி ஒரு நாள் அந்த கோயிலை வச்சு தான் அது மறுபடியும் எடுத்துடணும். ஓகே நான் ஓகேவா. அப்போ என்ன நினைக்கிறேன், ஓகே நான் ஃபோட்டோ எடுத்து வரணும் போது சமைச்சி வீட்டில் வந்து பார்த்தா ஒரு வாடை பார்த்தா புது கடவுளே எப்படி இருக்கும். நீங்களாம் தான் சாப்பிடுவீங்களா? இல்லை கொஞ்சம் நிமிஷம் இவங்க விட்டாங்க. ஒரு வேலை பானை ஏதாச்சும் கழுவில இல்லை ஏதோ உத்து வராது மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஏதாச்சும் சரியாக கேரா வாங்கின ஜாமான் இல்லை ஏதாச்சும் அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே கூட்டிகிட்டு என்ன பண்ணிட்டாங்க. அந்த நாட்டில் வந்து 4 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு. எந்த இதுவும் இருக்காது சமைக்கிறதுக்கும் இந்த பிள்ளைக்கு தெரியும். ஏன்னா அந்த பிள்ளை மாசமாக இருப்பார். யாருக்காக இருந்தால் ஸோ டைம் தான் அந்த இது இருக்கும். அந்த எப்படி சொல்ல காலையிலேருந்து வேலை செஞ்சு இந்த வீட்டை சுத்தம் பண்ணுறது, இந்த சமைச்சு என்ன பண்ணாங்க, காலையில் வாங்கி சாப்பிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, சாமி ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து வைக்கும் போது வச்சதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் இல்லை, ஒரு கச்சூரும் இல்லை. என்ன நடந்திருக்குன்னா வந்து ராத்திரி தூங்கும் போது யாரும் சிரிக்கிற சத்தம், அழுகுற சத்தம், இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ இந்த இது ஒரு வேளை 10 கேரா ஒரு ஃப்ளாட்டில் 3வது மாடியிலேருந்து ஒரு வீடு மட்டும் இருக்காது, பல வீடு இருக்கும். பக்கத்துலேயே சண்டை சச்சிருக்கு ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அதை நினச்சி இவங்களும் விட்டுட்டாங்க. இப்போ போக அந்த வீட்லேயே ஒரு எப்படி சொல்ல சில பிரச்சனை ஏதோ ஒன்று உடஞ்சி விழுகிறது, சாரி கொஞ்சம் உடஞ்சி விழுவுறது. அதே மாதிரி தான் எது சமைச்சாலும் அந்த நேரத்துலேயே கெட்டு போயிடுது. கேரா வந்து எப்படி தெரியுமா, காலையில் சமைக்கிறோமா அது சாப்பிட மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த ஈரபாசையும் இதாக வருதில்ல, என்ன பண்ணுறாங்கன்னா அதே நேரத்தில் கெட்டு போயிடுது. இதே டேட் நடக்க ஒன்றுமே இது பண்ணல. அவங்களும் ஒரு கேஸாக பண்ணல. ஏன்னா அதுக்கு நான் வந்து ஒரு நாள் வந்து எங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து செக்யூரிட்டி வேலை செய்கிறான்னு சொன்னேன். அவர் வந்து எத்தனை மணி வேலைன்னா காலையிலேயே 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி இருக்கும். கேரா காலைல 6 சாயங்காலம் 6. ஓகே, வேலை செய்யுது. இப்போ வந்து இவங்க என்னன்னா செக்அப் போயிடும். கேரா அவங்களுக்கு 2ஆம் மாதம் செக்அப். அந்த புக்கு திறப்பாங்களே, திறந்துட்டாங்க நினைக்கிறேன். 1ஆம் மாதத்துல திறந்துருவாங்க. 2ஆவது மாதம் செக்அப்னால இவங்க போயிருக்காங்க. போயிட்டு வரும்போது சீலாப்பா படிக்க தவறி விழுந்ததுக்கப்புறம் பிள்ளைக்கு ஒரு ஆபத்தும் நடக்கலை. பிள்ளைக்கு ஒரு இதுவும் நடக்கலை. ஐ மீன் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிட்டு பிள்ளை நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்காங்க. இப்போ என்ன நடந்ததுன்னா
கீழே கொஞ்சம் பிளட்டு கிராமனோட ரத்தம் மட்டும் கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. ரத்தம் லாஸ் ஆனால் தெரியாதான் டாக்டருங்க எதுனா அது இதுன்னு சொல்லுங்க. அதில் இதில் மெடிசன் எடுத்துக்கிட்டு இல்லை நல்லா சாப்பிட்டு முடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது ஒரு பெருசாக கண்டுக்கல. உடனே ஒரு வேளை மாதமாக இருக்கனால இதெல்லாம் ஒன்று நடக்குமா, அதுதான் எந்திரிச்சு வச்சு என்ன பண்ணாங்க, கோயிலில் போய்ட்டு இது பண்ணியிருக்காங்க. ஒன்றும் நடக்கல, அவங்களும் பார்க்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ண நடந்துச்சுன்னா, அந்த வீட்டுக்கு வரும்போது மறுபடியும் இந்த வீட்டுலேருந்து வரும்போது அந்த மந்திரிச்ச கடி சொல்லுவாங்க. எப்படி தான் சொல்லுவாங்கன்னா திருஷ்டி வீட்டு முன்ன கட்டி வைப்பாங்கம்மா, வெச்சிக்கா குங்குமலாம் தான் போட்டு கேட் முன்ன கட்டி வைப்பாங்க இதுக்கு மேலே. அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அப்போ 2-3 நாள் கழிச்சு அது எப்படி சொல்ல அந்த தண்ணியிலேருந்து ஊற்றுது. அப்புறம் பார்த்தா கல் அடிக்கி பிரிச்சு. ஒரு நாள் கூட இல்லை, ஒரு நாள் வச்ச அந்த மக்கியா நாள் பார்க்கறதுக்குள்ளே இப்போ கோயிலுக்கு போய்ட்டு ஒரு 8 மணி வச்சு கட்டி காலில் பார்த்தா இன்னும் அடிக்கி போயிடுச்சு. ஒரு நாள் கூட ஆகலை. அப்போ என்ன பண்ணாங்க, இது என்னடா இப்படி இருக்கேன்னு அப்புறம் தான் யோசிச்சாங்க. வீட்டில் வேற ஜாமான் சொந்தமாக இப்படி ஒரு உடையுது, இல்லை வேறு அழுர் சத்தம், யாரோ பக்கத்தில் வந்து நிற்கிறது, இதெல்லாம் வேறு சமைக்கிற ஜாமான்லாம் வந்து அப்பப்பே கெட்டு போகுதுன்னு யோசிச்சு இது பண்ணும்போது தான் அப்போ தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கோயிலில் போய் இது பண்ணும்போது கோயிலில் ஒரு இஷ்யூ பண்ணல. ஐ திங்க் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு பூசாரி என்னமோ வந்து வீடு வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த வீடு வந்து பார்க்கும்போது எந்த கச்சவரம் இல்லை. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சைட் வந்து ஒரு பொம்மை இருந்திருக்கு. பொம்மைனா வந்து பொம்மைன்றாலாம், அது ஒரு ஃப்ரேம்னா வந்து ஃப்ரேம்னா வந்து நான் உங்களுக்கு இது கொஞ்சம் காட்டுறேன். இந்த வந்து அந்த பழங்காலத்து ஜாமான்லாம் வந்து உடஞ்சிது, ட்ராவிங், செடி, கிளாஸிங் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இதில் வந்து இருக்கும்போது இந்த இது வந்து அதில் ஒரு ஃப்ரேம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து சுக்குநூறாக அவங்க உடஞ்சிருக்கு. கிளாஸ் மட்டும் உடஞ்சிருக்கு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அந்த கிளாஸை வந்து ரிமூவ் பண்ணி அந்த ஃப்ரேமை பிரிச்சுட்டு அந்த ஃப்ரேமை பிரிச்சுட்டு மசாலா பண்ணியிருக்காங்க. நான் 2வது ஃப்ரேமை பிரிச்சுட்டு அந்த ஃபோட்டோவை மட்டும் வச்சுக்காங்க. அதெல்லாம் வந்து அப்போ சாமி கேட்டிருக்காரு, இந்த ஃப்ரேம் என்ன பண்ணிங்க சொல்லியிருக்கோம். நாங்கள் தான் எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஃப்ரேம் வந்து எடுத்து காட்டுவோம். இந்த ஃப்ரேம் இல்லையே, இன்னொன்று ஒரு ஃப்ரேம் இருக்குமா இந்த வீட்டில்னு சொல்லியிருக்கேன். இல்லை இந்த ஃப்ரேம் தான் அது இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ தான் அவங்க மாடி திருத்துன்னு முடிச்சிருக்காங்க. அப்போ தான் சாமி சொல்லுவார், சாமி கேட்டிருக்காரு என்னன்னா வந்து அந்த ஃப்ரேம் எங்கே, அந்த ஃபோட்டோ எங்கே. அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு, இல்லை அந்த ஃபோட்டோ வந்து இவ்வளோ இதாக இருந்துச்சு, இது ஒரு இன்னொரு ஃபோட்டோ, நான் தான் இந்த ஃபோட்டோ அழகாக சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ நினைப்பட்டேன். சரி இந்த ஃபோட்டோ எனக்கு நான் வச்சு என்ன பண்ணேன், பிள்ளை எரிச்சு அது மட்டுமா பயன்படுத்துகிற ஜாமான்லாம் எடுத்துகிட்டு எங்களோட எப்படி சொல்ல அல்மையில் போயிடுச்சுன்னா ஒருத்தனோட ஜாமான் எடுத்தாலே இன்னொருத்தனுக்கு பொண்ணாக்கும் வரும். அந்த பிள்ளையோட ஜாமான் இவங்களோட ஜாமான் எடுத்தால் அதுக்கு என்னக்கும் வரும். அப்போ என்ன பண்ணியிருக்கு, அதனால தான் நான் சொல்லலையா படியிலேருந்து விழுந்துருக்காங்க, அது விழுங்க தட்டி விட்டுருக்காங்க. இப்படியே கொஞ்சம் போக இவர் மந்திரிச்ச தாயத்து லீமாவும் அப்புறம் இந்த பொம்மெலாம் பார்த்து போயிட்டு ஒன்றுமே நடக்கலை. இந்த ஃபோட்டோ என்னத்துக்கு, இந்த பிள்ளையோட மாதிரி இந்த கதையோட பார்ப்போம். இந்த பிள்ளை வந்து அனாத ஆஸ்பத்திரி இருக்குது. இந்த பிள்ளை வந்து கீதா, இந்த பிள்ளையோட பேர் வந்து கீதா. ஓகே, இந்த பிள்ளை வந்து 18 வயசு. இந்த பிள்ளைக்கு அப்பா அம்மா இல்லை, சித்தி தான். சித்தி வந்து வாழ்த்துருக்காங்க. அப்பா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணி அப்பா இறந்துட்டாரு. சித்தி ஒண்டி தான். சித்திக்கு 2 மகள் இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து இந்த பிள்ளை வந்து ஹாஸ்டல் தங்கி படிச்சிருந்துச்சு. ஏன்னா வீட்டில் வந்து சித்தியோட கொடுமை தான் யாருக்கு தான் இருக்குல்ல. என்ன பண்ணியிருந்தாங்க வந்து ஹாஸ்டலில் படிக்கும்போதே வந்து இவங்களோட சித்தியோட சொன்ன 2 பிள்ளைங்க, அதில் ஒரு பையன். அந்த பையனோட கூட்டாளி வந்து வீட்டுக்கு அடிக்கடி வரும்போது இந்த பிள்ளையை பார்த்து எடுக்கும்போது அவ்வளோ பேசிக்க மாட்டாங்க. காலேஜில் ஒரே தானே படிப்பாங்க. தங்க வந்து இந்த என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அண்ணன் என்ன பண்ணியிருக்காங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. நான் ஒன்று பண்ணுறேன், நான் உங்கள் குடும்பத்தை மாதிரிலாம் நல்லா வச்சு பார்த்துக்குவேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ சில பேர் தான் தெரியாதா, கண்டதும் காதல் கொண்டதும் கூலம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இது பண்ணி இருக்கும்போதே இந்த பிள்ளையும் ஒத்துக்குச்சு. ஆனால் அந்த அண்ணன் என்ன வேலை செய்கிறாரு நம்ப மாட்டீங்க, அடிக்கடி அவனுக்கு வந்து விதவிதமான மோட்ரு பார்க்க எப்படி சொன்னால் ரிச்சான பையன் மாதிரி தான் இருப்பான், பணக்கார மாதிரி தான் இருப்பான். இப்போ என்ன இந்த பிள்ளைங்க எதிர்பார்க்கல கேட்டுருச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க வந்து இந்த பிள்ளைக்கு ஒரு வீடு ஃப்ளாட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ளாட் தான், அதே 15ஆம் பிளாக்கு 3ஆவது மாடி 8ஆவது அந்த வீடு எடுத்து கொடுத்துருக்காங்க. வந்து இந்த பிள்ளைங்க தங்கி ஹாஸ்டல் தங்க வேணாம்னு சொல்லிட்டு இந்த வீடு எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன நடந்தது வந்து இந்த வீட்டில் இந்த பிள்ளை தங்கி
இவர் அடிக்கடி வருவார் எனக்கு வேலை வாட்டுறது. இந்த பிள்ளை பரவாயில்ல நம்ம போய் தானே நம்மளை விட்டு கொடுக்க வேணாம்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இல்லை அந்த பிள்ளை மாதம் ஆயிடுச்சு ஆகிட்டே வேலை பண்ணியிருக்காரு. நான் வந்து இப்படியே வேணாம் இப்படியே பிள்ளை பார்த்துக்கோனா களைச்சின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு அழுக. என்ன அதில் முதல் பிள்ளை ஃபார்ம் ஆயிடுச்சு, ரெண்டாவது பிள்ளை ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்லி அப்படி மண்டையை கழுவி கலக்கி வச்சு என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து இவர் கொஞ்ச நாளாக வீட்டுக்கு வரதில்லை. எஸ்எம்எஸ் பண்ணாலும் மெசேஜ் பண்ண ரிப்ளை வரல, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான். அப்புறம் தான் போக 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 தெரிய வந்து அவனோட கூட்டாளி வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவங்க கடைக்கு போயிருக்கும்போது இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இவரை பார்க்கவே முடியலன்னு. அப்போ இவங்க சொன்னாங்க நானே பார்த்தேன் ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேன்னு. உனக்கு விஷயம் தெரியாதான் அவன் ரெண்டாவது கல்யாணம் பண்ண போகிறான்னு. அப்போ இவங்களுக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு. அப்போ தான் கொஞ்சம் விஷயம் தெரிய வருது. இந்த அண்ணன் என்ன வேலை செய்கிறேன் வந்து பொருள் ஓட்டுற வேலை செய்கிறேன், கெரா ட்ரக்ஸ். ஓகே இப்போ என்ன பண்ணியிருக்காரு வந்து இவர் வந்து அடிக்கடி பிளாச்சூர் வீட்டுக்கு போவார். கெரா வந்து பிளாச்சூர்னா உங்களுக்கே புரியும், எனக்கு தமிழில் அதை சொல்ல தெரியாது. ஓகே அந்த வீட்டுக்கு போய்ட்டு வருவார். அப்போ என்னன்னா வந்து இந்த விஷயம் இவனுக்கு தெரிய வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த சாயங்காலத்துலேயே வந்து நான் சொன்னேன் சாத்திரியாவும் நமக்கு வந்து அலுவலக சுத்தம் வந்து ஒரு 8 மணிக்கு வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்துட்டு இந்த பிள்ளைக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்ததில்ல. இந்த பிள்ளையும் பரல சாப்பிட்டுச்சு. அதில் இன்னமும் கலந்துருக்காரு. கலந்துட்டு ஒரு 8 பேர். அந்த 8 பேரில் 2வது சொன்னேன் சித்தியோட மகன் அதில் ஒருத்தர் இருப்பான். 8 பேரில் அனுபவம் 8 நாள் வச்சு கெடுத்து இது பண்ணி அந்த பிள்ளை ப்ரெக்னெண்ட்டாக ஆகிற வரைக்கும் இது பண்ணி சாவடிச்சு உனத்தை எங்கே பாய்க்கணும்னு தெரில. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியேக்கி என்ன பண்ணிட்டாங்க. ஆனால் வரைக்கும் அந்த கேஸ் பண்ணல, குழம்பும் கிடைக்கல. கேஸ் தேடி போலீஸ்காரங்க துத்தம் பண்ணிட்டாங்க. ஓகேவா? துத்தம் பண்ணனால அதனால இந்த ஃபோட்டோ வந்து சொன்னேன் அந்த ஃபோட்டோவை. அப்புறம் இந்த வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும், பிரச்சனை இந்த மாதிரி அனுபவம் இந்த மாதிரி பண்ணும்போது வீட்டு சேவை கிடைக்கிறனால சீனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட முறையில் உள்ள சீன சாமியார் கூட்டி என்ன பண்ணியிருக்கோம் இந்த ஃபோட்டோ வந்து நான் சொன்ன அந்த ஃப்ரேமில் இருக்கும்போது தான் யாரும் வந்து அது கச்சப்படுறாங்க. ஏன்னா அந்த ஃப்ரேம் வந்து சீனனோட மந்திரிக்கான பண்ணி ஒரு ஃப்ரேம் அதுக்கு பின்னாடி தான் அந்த ஃபோட்டோ வந்துருக்கலாம். அதை வச்சு எடுத்தனால எந்த ஒரு கச்சம் இல்லை. எப்போ அந்த ஃப்ரேமை இது பண்ணாங்களோ அன்றைக்கி தான் கச்சம் வந்துருக்கு. ஓகே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச என்னோட எக்கோனை வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னொன்று உங்களுக்கு சிம்பிள் வந்து இது என்னோடய வாழ்க்கை சரித்திரத்தை பற்றி தயவுசெய்து உரப்பை சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. நான் இப்போ தான் ரீசெண்டாக 2-3 நாளாக ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. நான் எனக்கு இந்த மாதிரி தான் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணும்போது எனக்கு யோசனை இருக்கும், ஏன் வயிறு நான் சாப்பிட்றேன், ஏன் காசு இல்லை. ஆனால் இந்த 3 நாள் நான் பட்ட வேதனை எனக்கு தான் தெரியும். உரம்பு சாப்பிட்டு கெஸ்டிக் வெளிப்பட்டு எனக்கு தான் தெரியும் அதை ஆற்றி எடுக்க. இப்போ என் வாழ்க்கையில் உரப்புனே ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஒரு அட்வைஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சுன்னா நன்றி, வணக்கம்.